வெல்கம் டு கோவை அமல் பேபிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வீட்டு செல்ல குழந்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாடி தோட்டம் தாங்க, பெருசாலாம் எதுவும் வைக்கலிங்க. பார்த்திங்கன்னா இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் குழந்தைங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா நவம்பர் 1 விதை போட்டோம். இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ என்னென்ன செடி எப்படி வச்சோன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இதுதான் இன்சுலின் செடிங்க. நம்ம சுகர் இருக்கிறவங்க வீட்லேயே இந்த செடி வச்சு வளர்த்தி டெய்லி ஒரு 2 இலை காம்பு கிள்ளிட்டு சாப்பிட்டோம்னா நம்ம இயற்கையாகவே உடம்புல இன்சுலின் உற்பத்தி ஆகுங்க. நீங்கள் நர்சரியில் போய் இன்சுலின் செடின்னு கேட்டிங்கனாலே செடி ஒரு 25 ரூபா 30 ரூபா தாங்க வரும். நீங்கள் வாங்கி வீட்டில் வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்க இலை. இதோட மேலே காம்பு இது கிள்ளிட்டு வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டோம்னா நம்ம இன்சுலின் போட வேண்டியது இருக்காதுங்க. இயற்கையாகவே உடம்புல இன்சுலின் சத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குங்க. ஆப்பிள் தக்காளிங்க, வீட்டில் இருக்கிற ஆப்பிள் தக்காளி விதை எடுத்து போட்டோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது ஆப்பிள் தக்காளி தான். நிறைய விதை போட்டு எல்லாம் வராதுன்னு நினச்சா பார்த்தா எல்லாம் வந்துருச்சுங்க. நாற்று எடுக்கணும். ஏன்னா ஒரு செடிக்கு ஒரு நாற்று 2 நாற்று வச்சாதான் காய் நல்லா கொடுக்குங்க. இதெல்லாம் நாற்று மாற்றி வைக்கணும். இடையில பாருங்கள், அழகாக கீரை ஏதோ வளர்ந்துருக்காங்க. அவங்களே வளர்ந்துருக்காங்க தன்னால். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மிளகா நாற்றுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற காஞ்ச மிளகாயோட விதை எடுத்து போட்டிங்கனாலே வந்துடுங்க. டெய்லி பார்த்திங்கன்னா 10 மிளகாய் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. பாருங்கள், பக்கத்துலேயே இன்னொரு மிளகா நாற்று வச்சுருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி மிளகாய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம், எடுத்துக்கலாங்க. பாருங்களேன், மிளகாய் எவ்வளோ சோடு இருக்குதுன்னு பாருங்கள். அது நல்லா காரமாகவும் இருக்குங்க. நல்லா பார்த்தீங்களா? 1 2 இந்த இரும்பு கம்பி எதுக்குன்னா செடிக்கு வந்துங்க இயற்கையாகவே நம்ம இரும்பு சத்து கொடுக்கலாங்க. நம்ம இத்தச்சோடு கம்பி வைக்கணும்னு இல்லைங்க. நீங்கள் ஒரு சின்ன ஆணி கூட எடுத்துங்க, இந்த மண்ணில் வேர் பகுதியில் இந்த இடத்துல அப்படியே குத்தி வச்சிட்டாலே போதுங்க. ஆணி எதாக இருந்தால் இரும்பு சத்து கிடைக்குங்க செடிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மிளகாய் வந்திருக்குங்க. பாருங்க, நம்ம வீட்டில் எடுத்து சமைச்சு செஞ்சோம்னாலே அது ஒரு தனி சந்தோஷம்தான் இல்லைங்களா? சிகப்பு முள்ளங்கிங்க. பாருங்கள், ஒருத்தங்க அழகாக வந்து நிற்கிறாங்க. எப்படி இவங்க ஒரு வாரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 5 காய், இதில் ஒரு 5 காய் வந்திருக்குங்க. வந்து எங்கள் ஃப்ரெண்டு தேனக்கான்னு சொல்லி அவங்க விதை கொடுத்தாங்க. நாங்கள் ஆனால் செடி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க. அவங்க தான் முதல்ல விதை கொடுத்தாங்க. ஏன்னா நான் காய்கறி விதை போட்டதுன்னு ஃபஸ்ட்டு இந்த முள்ளங்கி தான். ஏன்னா போட்டோடனே நல்லா வந்துருச்சுங்க, எதுவும் ஃபெயிலியர் ஆகலை. பாருங்கள், இது வந்து இஞ்சி செடிங்க. வீட்டில் நம்ம பாருங்கள், இந்த சைஸு இஞ்சி தான் எடுத்து நட்டு வச்சேங்க. சூப்பராக இஞ்சி வந்துருச்சு. இனி ஒரு 3-4 மாதத்தில் காய் வந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். இது கத்திரிக்காய்ங்க. இது வெண்டைக்காய். இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி. பாருங்கள், இவங்க தான் பீட்ரூட்டு ஒரு 4-5 விதை போட்டுங்க, 4 நாற்று வந்திருக்கு. பாருங்க, இவங்க பீக்கங்காய். பாருங்க, இது 2 க்ரோ பேக்கில் நாட்டு தக்காளி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் உங்களுக்கு காய் வந்தோன்னா மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேங்க. கத்தாழைங்க. இது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ். செடி முருங்கைங்க. இது 2 விதை போட்டோம், 2 செடியுமே வந்துருச்சுங்க. செடி முருங்கை வச்சோம்னா நல்லா முருங்கைக்காய் நல்லா நீளமாக கிடைக்கும். டேஸ்ட்டாக இருக்குங்க. சீக்கிரம் காய் கொடுக்கும்.
இது காலிஃப்ளவருங்க. வெந்தயக்கீரைங்க. இது பூசணிக்காய் விதை. நீங்கள் என்னடா க்ரோ பேக்கில் இதெல்லாம் போட்டிருக்கோம் வருமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாங்க. கண்டிப்பாக வருங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்கிற அளவாக எடுத்துகிட்டால் போதுங்க. நிறைய நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம டெய்லி யூசேஜுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம எதுவும் வெஜிடபிள்ஸ் கிடைக்கலன்னா டக்குன்னு ஒரு கீரையை பறிச்சாவது ஒரு பருப்பில் போட்டு சமைச்சிக்கலாம். ஆர்கானிக்காகவும் இருக்கும். நாங்கள் எதுவும் மருந்தெல்லாம் எதுவும் அடிக்கலைங்க. பாருங்கள், லைட்டாக மிளகா தான் இலை சுருண்ட மாதிரி இருந்தது. இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அப்படியே இதையவே மிக்சியில் அடித்து அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாலே போதுங்க. பூச்சி எதுவுமே பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா காய்களோட பழங்களோட உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். பாருங்கள், இது தண்டு கீரைங்க. இன்றைக்கி சமையலுக்கு தண்டு கீரை பறிச்சுக்கலாங்க. தண்டுக்கீரை வந்து பார்த்திங்கன்னா குடலில் புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கீரை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டிங்களா புண்ணு ஆற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மிளகாய் பொரிச்சிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு கட்டு வந்திருக்குங்க. சும்மா தலைன்னு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பருப்பில் போட்டு அசத்த போகிறோம் நாங்கள். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். க்ரோ பேக் தான் வைக்கணும்னு இல்லை. வீட்டில் நம்ம அரிசி வாங்குவோம், அந்த சாக்கில் கூட வச்சுக்கலாங்க. சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் கோவை அமுல் பேபிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.